ஹலோ மக்களே 182வது எபிசோடுக்குள்ள போறலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் பீஸ்ட் வச்சுக்கிட்டு மாசம் நின்னுட்டு இருக்காங்க. நாருட்டோ மேல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ரெண்டு பீஸ்டை வச்சு ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவளோட பீஸ்டை வச்சு அடிக்க முடியல, கஷ்டமா இருக்கு. அப்பள மாதிரி இல்ல, அவன் சக்கரம் ஈக்குவலா இருக்கனால ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே நாருட்டோ நினைக்க இந்த ஃபைட் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே அவன் சொல்றான், நான் இப்ப ஸ்டார் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன்டி, என் ஈக்குவலுக்கு உன்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்ன ஸ்டார் ட்ரைனிங்ல உனக்கு வேலை கட்ட மாட்டேங்கா, என்ன உனக்கு சைடு எஃபெக்ட் வந்துட்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவ டென்ஷன் ஆயிட்டா, போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டா பீஸ்ட வச்சு. சடனா பார்த்தா லார்ட் அகோகிஷின்னு வந்துட்டான் சுமரு. அந்த டீமே மாசம் வந்து நின்றுட்டு இருக்காங்க, நெஜி டீம். உடனே நட்சுவிக்கு சுமருவை பார்த்து அப்படி ஷாக் ஆயிட்டா. சின்ன வயசு காலத்துல யோசிச்சு பாக்கா. உடனே சின்ன வயசுல சொல்லிட்டு போறாங்க, நாங்க ஒரு சிம்பிள் மிஷன் தான் போயிட்டு வரோம், டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே வந்து சுமரு கத்திக்கிட்டே வர, அம்மா நில்லுங்க அம்மா நில்லுங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா அவங்க கேட்காம அசால்ட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அவங்க அப்பா அம்மாவை கடைசி அவன் பார்த்தது. அவ அப்பமே சுமருன்னு சொல்லிட்டு அழுதுட்டு போய்கிட்டு இருக்கா. அவளோட கவனம் திசை திரும்பின சடனா பீஸ்ட வச்சு இவ பீஸ்ட கடிச்சு துப்பிட்டான் அவன். அதுக்கப்புறம் டெபியூட்டி கோசியாக்கு என்ன செய்யறான்னா, சுமரு வந்து கேட்ச் பண்ணிட்டான், அவனை லாக் பண்ணிட்டான். உடனே ஹோகட்டு கேக்கா, அக்கா குச்சி ஏன் இப்படி செய்யறாரு, அப்ப இவங்க சொன்னதுல உண்மைதானா, அன்னைக்கு கடத்த வந்து இவர் தானான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பழசை வச்சு பாக்காங்க. சுமரு வந்து ஸ்டாரா கூடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அப்ப இவன் தான் கடத்திட்டு போனது எல்லாத்துக்கும் நம்பலம் ஆயிருச்சு அது. உடனே லீ சொல்றா, நீலாம் என்னடா சென்ஸ் ஏன்டா இப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு. உடனே டெபியூட்டி கோசியாக்கே சொல்றான், என் ஊருக்காண்டி தான் இதெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்றான். ஆனா ஸ்டாரா திருந்தது இவாதான் சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே எதுக்கு சுமரு லாக் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு டென்டன் கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே நாருட்டோ மேல இருந்து கத்திக்கிட்டு இருக்கா, அது வந்து சுமருவோட அம்மான்னு சொல்லிட்டு. என்னது என்னோட அம்மாவான்னு கேட்கான் சுமரு. உடனே லார்ட் அகோகிஷி சொல்றான், ஆமா இவ அவன் அம்மா தான், ஆனா வந்து இப்ப எனிமி இவா தான் நம்ம ஊர் ஸ்டாரை கடத்திட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே நாருட்டோ சொல்றான், இது எல்லாமே போய் ஸ்டார் ட்ரைனிங் நிப்பாட்ட நினைச்சாங்க அவங்க, அந்த ஊர்ல உள்ள மக்களை காப்பாத்த நினைச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே சொல்றான், இவங்க பேச்ச யார் பேச்சும் கேட்காத சுமரு, ஏன் பேச்ச மட்டும் கேளு, நம்ம 5 கிரேட் நிஞ்சாக்கு ஈக்குவலா வரணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். உடனே சுமர் சொல்றான், நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் வந்து வருங்காலத்துல கொசிக்காக ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த ஊருக்காண்டிய வாழ்க்கையை நான் உடப்போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சுமரு. கத்தி எடுத்து குத்தலான்னு போறான். உடனே நெஜி சொல்றான், சுமருவா செய்யல, அவன் வந்து கண்ட்ரோல் செய்யப்பட்டு இப்படி செய்யறான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். உடனே அக்கோகிஷி சொல்றான், லேடி நட்சுயி நீ ஸ்டார கொடு, உன் பையனை உயிரோட விடுன்னு சொல்றான் அவன். உடனே அவன் சொல்றா, நிப்பாட்டு நான் தாரன்னு சொல்றா அவா. உடனே நட்டு நினைக்க, அதை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நீ வின்மண்டன் சொல்றா அவா. உடனே அவ சக்கரா மூலியமா அந்த பில்டிங்கே உடைக்க, அந்த கல்லறையை தோண்டி எடுக்கா. உடனே அந்த ரெண்டு சினபியும் முடிச்சிட்டானுங்க. பார்த்தா அந்த கல்லறைக்குள்ள இந்த ஸ்டாரை வெளியே எடுத்துட்டு வாரா. இந்த ஸ்டார் அப்படி என் புள்ளைய விடுன்னு சொல்லிட்டு சடனா அவன் புள்ளைய விட்டு அவன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். உடனே ஹோகட்டு வேகமா வரா, சுமருன்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணிட்டீங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு சுனபியும். பார்த்தா நட்சியால தாங்க முடியல, சக்கரா ரொம்ப யூஸ் பண்ணல, அப்படி களைச்சு போயிட்டா. உடனே சடனா நிஞ்சாட்டு குஜாக்கு பீஸ்ட வச்சு அவளை அப்படியே அடிக்கான். ஏதோ சக்கரா அப்படியே அப்சர்வ் பண்றான், அவ அப்படியே மயங்கிட்டா. அப்போ சுமரு சொல்லிக்கிட்டு இருக்கா, உண்மையிலே இதான் எங்க அம்மாவான்னு சொல்லிட்டு நம்மள மல்டி ஷாடக்குள்ள ஜுட்சுவை போட்டு விட்டான். உன்னை இங்க விட மாட்டேன்னு சொல்றான் நாருட்டோ. உடனே அவன் சொல்றான், நான் தானே உங்களை எம்ப்ளாய் பண்ண, நீங்க என்னடா என்னைய அடிக்க வரீங்கன்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றான் நாருட்டோ. உடனே நெஜி சொல்றான், நாருட்டோ நிப்பாட்டுன்னு சொல்றான். உடனே லீ சொல்ற, என்ன சொல்ற நெஜி, அவன் என்ன தப்புலாம் செய்யறான், அவனை விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு. உடனே சொல்றான், அது ஹிட் அண்ட் ஸ்டாரோட பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். நெஜி சொல்றான், நம்மள மிஷன் கண்டி தான் வந்திருக்கோம், அவன் தான் நம்மள மிஷனுக்கே கூப்பிட்டது, நம்ம கிளைண்ட் நம்மளே அடிக்க கூடாது, அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த மிஷனுமே நாளைக்கு கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே நாட்டோ சரி சொல்லிட்டு ஷேடக்குள்ள உடைச்சிட்டான். உடனே அக்காவிசி சொல்றான், சரி எல்லாரும் வாங்க, ஸ்டார் நம்மளுக்கு கிடைச்சிட்டு திரும்பி ட்ரைனிங் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு. உடனே ஹொக்கட்டு சொல்றா, சுமர் இப்படி கிடக்கானு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்றா, அவன் அம்மாவே ஒரு துரோகி, அப்படின்னா பையனும் ஒரு துரோகி தான், இவனெல்லாம் யாரும் எடுக்க முடியாது, வாங்க போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே எல்லாரும் போயிட்டாங்க, ஹோகட்டு மட்டும் அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கா. ஹோகட்டு சொல்றா, என்னால வர முடியாது, நான் சுமரும் என்னைக்கு விட்டுட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீனு ஒரு ரோக் நிஞ்சான்னு சொல்லிட்டு அவன் போய்கிட்டே இருக்கான் அவன். உடனே அவனுக்கு சொல்றானுங்க, அடுத்த இறுதி சடங்கு உனக்கு தான் சொல்லிட்டு வேகமா போறானுங்க. நாருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் நெஜி ரெண்டு பேரையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். பியாக்குன்னு வச்சு பாக்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நாருட்டோ எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே நாருட்டோ சொல்றான், அதான் நட்சுபி ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே அது மார்ஸ்டா அப்படின்னு சொல்றான் லீ. என்னமோ ஒண்ணு சுமர் அவங்க அம்மாவை இப்படித்தான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே லீ அழ ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மாவும் பையன் பாசத்தை பார்த்தாலே ரொம்ப அழுகையா வரும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் நெஜி அங்க இருந்து நடந்து வரான். அவங்க ரெண்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பாடி வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு, எல்லா சைட் எஃபெக்டும் அவங்க உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அவங்க சக்கர நெட்வொர்க் ஃபுல்லா அந்த வழியா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். திரும்பி அவங்க ஜுட்சு யூஸ் பண்ணாங்களா சாவர அளவுக்கு பேராவன்னு சொல்றான் நெஜி. உடனே நட்டு சொல்றான், லேடி சுனடத்தை கூட்டு போனா அவங்களை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் சொல்றான் நெஜி. நட்டோ சொல்றான், அந்த அக்கோகிஷனை விட மாட்டேன், அவனை கொன்னே தீரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான் நெஜி. நம்ம இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நெஜி சொல்றான், நம்ம இப்படி பண்ணோம்னா நம்மளோட கிரெடிட் வந்து இறங்கிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படி சொல்றான்னு சொல்லிட்டு நட்டோ கேட்கான். அப்படி நம்ம பண்ணோம்னா நாளை பின்ன யாருமே நம்மளுக்கு வந்து மிஷன் தர மாட்டாங்க, லீவ் வில்லேஜ் டவுனுக்கு போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே நெஜி சொல்றான், ஹிட் அண்ட் ஸ்டார் வந்து இது கையாளட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை பாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சுமரு முழிச்சு பார்க்கான், அவன் அம்மா படுத்துக்க அவன் அம்மாவே பாத்துக்கிட்டு இருக்கான், இதான் எங்க அம்மாவான்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல அவன் அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் அம்மாவே கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். அவன் அம்மா பாத்துட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சா. உடனே அம்மா முழிச்சிட்டா, என் மேல கோவத்தோட இருக்கியா சுமருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அவ. இந்த ஊரே எங்களை வெறுத்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ அம்மா. நான் உன்னை என் கூட தான் கூட்டு போகணும்னு நினைச்சேன், நாங்களே ஒரு ரோக் நிஞ்சா உன்னை என் கூட கூட்டு போயிட்டோம்னா நாங்க படுத்த வழியா நீனும் பாப்பன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா அவ அம்மா.
உடனே சுமர் சடனா கத்துறான், என் வழில இருந்து தள்ளி இருங்கன்னு சொல்றான் அவன். நான் என் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு ட்ரீம் தான் வச்சிருந்தேன், உங்களை மாதிரி நான் மாற நினைச்சிருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சின்ன வயசுல அவங்க அம்மா விட்ட வழியெல்லாம் அப்படி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அழுவுதான் அவன். தேர்ட் ஹொசியாகே என்ன சொன்னாருன்னா, நீங்க 2 பேரும் செத்துட்டீங்க, மிஷன்னால செத்துட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதைத்தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான் அவன். நீங்க ஒரு ஸ்டாரா மாறிட்டீங்கன்னு நம்பினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த ஸ்டார் எடுத்து காட்டுறான். அந்த நட்சுபி ஸ்டார் நீங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா அவளும் அந்த ஸ்டார் சிம்பிள் எடுத்து காட்டுதான். உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. சுமரும் அமைதி ஆயிட்டான். சுமரும் அழுவுதான். உடனே அம்மா கூப்பிடுதா, சுமருன்னு கூப்பிடுதா. உடனே ஓடி போய் கெட்டி பிடிக்காங்க ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீங்க இருந்தா மட்டும் போதும், உங்க கூட என்னை கூட்டு போயிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எனக்கு தனிமையே வாழ்க்கையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே சக்கர மூலியமா அப்படியே அவனை கவருதான். உடனே அப்படி சின்ன வயசு காலத்தை யோசிச்சு பாக்கா, சின்ன வயசுல பாட்டு படிச்சது அப்படின்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. குழந்தைகளுக்கு தாலாட்டு பாட்டால ஒரு பாட்டை போட்டு விட்டாவா அம்மா. அந்த பாட்டை கேட்டுட்டு சுமர் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவன். ஒரு அழகான குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல. உடனே சுமர் தூங்கிக்கிட்டு இருக்கான். நருட்டோ வேகமா ஓடி வரான். சுமருன்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு கேட்கான். சுமரு, உங்க அம்மா எங்க, அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு கேட்கான். உடனே ஷாக் ஆகுறான். பார்த்தா அவ சடனா ஸ்டார திருடுக்கு திரும்பி அங்க இருந்து கிளம்பி போயிருந்திருக்கா. விங்ஸ விரிச்சுக்கிட்டு பறந்து வாரா மாசம் அந்த ட்ரைனிங் ரூமுக்கு. உடனே நின்று சொல்றா, இந்த ஸ்டாரை ஒழிச்சாதான் சரிப்பட்டு வரும், என் வில்லேஜ்ல நான் செத்தாலும் பிரச்சனை இல்ல, என் வில்லேஜ் நான் செய்யாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கா. உடனே நட்டு வேகமா வரா. அந்த ஜுட்சுவை மட்டும் நீங்க திரும்பி யூஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க செத்து போயின்னு சொல்லிட்டு உடனே அந்த கதவை திறந்துட்டு அந்த ஸ்டாரை எடுக்காவா. இந்த வில்லேஜ் காண்டி நான் என்னடாம செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா ஏதோ ஒரு சீல் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கா. அதுல நீ இருந்து சக்தி கொடுத்ததெல்லாம் போதும், இந்த மக்களுக்கு நீ சாவ மட்டும் தான் அதிகமா கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஏதோ சக்கரா மூலியமா செஞ்சுக்கிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிரு சுமருன்னு சொல்லிட்டு சடனா ஒரு சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா குணாயத்திக்கு முதுகுல வீசிட்டானுங்க அவனுங்க. பார்த்தா அக்கோகிச்சி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே சடனா நெஞ்சாட்டு குஜாக்கு பீஸ்ட்னு போடுதா. பார்த்தா அவ சக்கராவை அவளால ஹேண்டில் பண்ண முடியல. சடனா வாயிலாம் ரத்தம் கக்க ஆரம்பிச்சிட்டா அவ. உடனே ஏதோ ஒரு தரையில எழுதிக்கிட்டு இருக்கா அவளே அவ ரத்தத்தை வச்சு. சுமரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே சாஞ்சிட்டா. உன்னோட வாழ்க்கையோட இறுதி நாள் இதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்புறம் சுமரு வேகமா வந்துட்டான். அம்மா எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு நிக்கான். சடனா அவன் கழுத்துல உள்ள டாலர் வெடிச்சு செதறிடுச்சு. என்னாச்சுன்னு கேட்கான் நருட்டோ. உடனே ஹோகட்டு சொல்றா, லேடி நட்சு என்ன நீங்கன்னு சொல்லிட்டு உடனே எங்க அம்மா செத்துட்டாங்களான்னு கேட்கான் சுமரு. உடனே டெபுட்டி ஹொசியாகே ஊர் மக்கள் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த நாள்ல இருந்து நான் தான் 4th ஹொசியாகேன்னு சொல்றான். சுமரும் ஹொகட்டும் ரோக் நிஞ்சாங்க, அவங்கள போய் அழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஹிடன் லீஃப் காரணங்களும் நம்ம எனிமி, அவங்க எல்லாத்தையும் நம்ம கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஊரே அவனுக்கு தடுக்கலான்னு வரானுங்க, எல்லாரும் தயாராகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா சுமரு டென்ஷன் ஆயிட்டான். மதர், உங்க வாழ்க்கைக்கு நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லிட்டு தலைவன் விங்ஸை விரிச்சிட்டான். மாசா விரிச்சிட்டு அனல் உலகத்துல பறந்து போய்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்துட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் உங்க மறந்துடாதீங்க. See you, bye.